தமிழ்நாட்டில் உள்ள கேவி பள்ளிகளில் தமிழாசிரியர்கள் இல்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. ஹிந்தி கற்பிக்க 86, சமஸ்கிருதம் கற்பிக்க 65 ஆசிரியர்கள் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள கேவி பள்ளிகளில் தமிழ் கற்பிக்கும் ஆசிரியர்கள் பற்றிய எழுப்பிய கேள்விக்கு நிரந்தர ஆசிரியர்களின் எண்ணிக்கை 0 என மத்திய அரசு தரப்பில் பதிலளிக்கப்பட்டுள்ளது. ஹிந்தி மொழியை கற்பிக்க 86 ஆசிரியர்களும் சமஸ்கிருதம் கற்பிக்க 65 ஆசிரியர்கள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், கூடுதல் விவரம். வணக்கம். தமிழ்நாட்டில் உள்ள கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் கற்பிக்க நியமிக்கப்பட்டுள்ள நிரந்தர ஆசிரியர்களின் எண்ணிக்கை என்ன என்ற கேள்விக்கு மத்திய அரசு அளித்துள்ள பதிலில் 0 என்று இருக்கிறது. ஆனால் ஹிந்தி கற்பிக்க 86 ஆசிரியர்களும் சமஸ்கிருதம் கற்பிக்க 65 ஆசிரியர்களும் இருப்பதாக கூறுகிறது மத்திய பாஜக அரசு. அரசியலமைப்பு சட்டத்தில் இந்தியோ அல்லது சமஸ்கிருதமோ தேசிய மொழி என்று வரையறுக்கப்பட்டுள்ளதா என்று கேள்வி கேட்டிருக்கும் திரு கனிமொழி அவர்கள், அதே போல பாஜக கட்டமைக்க விரும்பும் தேசியம் என்பது அதுதானா என்றும் தனது எக்ஸ் பக்கத்தில் கேட்டிருக்கிறார். மேலும் கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் வழியாக எந்த தாய்மொழியை காக்கிறீர்கள் என்றும், மேலும் எதை நீங்கள் கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்கள் என்றும், மும்மொழி கொள்கை என்ற போர்வையில் இப்படி இந்தியும் சமஸ்கிருதத்தையும் திணிப்பதுதான் காலம் காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்றும் தற்போது தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள கேந்திர வித்யா பள்ளிகளில் தமிழ் ஆசிரியர் என்ற அடிப்படையில் 0 என்று இருக்கிறது என்றும் சுட்டிக்காட்டி தனது எக்ஸ் பக்கத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.